உலகமே மௌனமான அந்த மர்ம இரவு. சனிக்கிழமை கல்லறைக்குள் நடந்தது என்ன? உலகமே மௌனமான அந்த சனிக்கிழமை கல்வாரி மலை வெறிச்சோடி கிடந்தது. மரித்தவர் மீண்டும் எழுவார் என்ற பயம் எருசலேம் எங்கும் பரவியிருந்தது. இயேசுவின் போதனைகளை நினைத்து நடுங்கிய பரிசேயர்கள் அவர் சொன்னது போல 3ஆம் நாள் ஏதேனும் நடந்துவிடுமோ என அஞ்சினார்கள். ரோமானிய ஆளுநரின் கட்டளைப்படி யாரும் உள்ளே நுழையாதபடி கல்லறையின் பெரிய கல்லிற்கு முத்திரையிடப்பட்டது. சிறந்த ரோமானிய படை வீரர்கள் ஆயுதங்களுடன் அந்த கல்லறையை சுற்றி இரவும் பகலும் காவல் காக்க நியமிக்கப்பட்டனர். ஆனால் இயேசுவின் சீடர்களோ தங்கள் குருவை இழந்த துக்கத்தில் நம்பிக்கை இழந்தவர்களாய் இருண்ட அறையில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அந்த கல்லறைக்குள் நறுமணத் தைலமிட்டு துணிகளால் சுற்றப்பட்ட இயேசுவின் உடல் அமைதியாக கிடந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அதிசயம் காத்துக் கொண்டிருந்தது. கல்லறைக்குள் உண்மையில் நடந்தது என்ன? அந்த பெரிய கல்லை உருட்டியது யார்? உங்களுக்கு ஒரு கேள்வி. இயேசுவின் உடலை தன்னுடைய சொந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்தவர் யார்? ஏ, ரோமானிய ஆளுநர் பிலாத்து. பி, பேதுரு. சி, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு.